ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி காலையில் நான் 7:30க்கு தாங்க எந்திரிச்ச உடனே காலை வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் நான் உட்காந்துருந்தேன். இங்கே அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதுமே காஃபி டீயெல்லாம் தரமாட்டாங்க. அவங்களுடைய ரூல்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே முருங்கைக்கீரை கஷாயம் தான் அவங்களுடைய ஃபேவரட்டாக. அவங்க யார் வந்தாலும் சரி, அந்த முருங்கைக்கீரை கஷாயம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் 1 மணி நேரம் கழித்து காஃபியோ அல்லது டீயோ கொடுப்பாங்க. சரி குடும்பா, நானே பறிச்சுட்டு வர்றேன், சும்மாவே உட்காந்துருக்காது, எனக்கு கை கால் வலி ஓவராக எடுக்குது, கொஞ்சம் தூரம் நான் நடந்து போயிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருந்து மாடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடந்து ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம கஷாயத்துக்கு முருங்கைக்கீரை சூப் வைக்கணும் அப்படின்னா முருங்கை இலை தடிமனாக இருக்கக்கூடிய இலைகளை பறிக்கக்கூடாது. இளங்கொழுந்தாக இருக்கிற மாதிரி நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இப்போ மழை பெஞ்சனால நல்லா தளைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம கறிவேப்பிலையை பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை ஓரளவுக்கு கஷாயத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 டம்ளர் வர்ற அளவுக்கு மட்டும் நான் முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தெருவுலேயே எல்லார் வீட்லேயுமே கருவேப்பிலை மரம் இருக்கும். வீட்டுக்கு எந்த மரம் இருக்குதோ இல்லையோ கருவேப்பிலை மரம் இல்லாத வீடே கிடையாது. நாங்கள் இருக்கக்கூடிய வாடகை வீட்லேயும் கூட கருவேப்பிலை மரம் இருக்கும். ஆனால் நான் இங்கே எதுவுமே பறிக்க மாட்டேன். ஆரம்பத்தில் எங்கள் வாடகை வீட்டுக்கு நான் புதுசாக வந்தப்போ சாமிக்கு வைக்கக்கூடிய ஃப்ளவர் அங்கே இருந்தது. நான் ஒரு 2-3 டைம் மட்டும்தான் அந்த ஃப்ளவரை பறித்து சாமி படங்களுக்கு நான் வச்சேன். நான் ஃப்ளவர் பறிச்சேங்கிறதுக்காகவே அந்த மரத்தையே வெட்டி போட்டுட்டாங்க. அதுலேருந்து நாங்கள் இருக்கக்கூடிய அந்த வாடகை வீட்டில் எந்த ஒரு செடியிலையுமே எதுவுமே நான் பறிக்கவே மாட்டேன். வண்டி கூட நாங்கள் அந்த வீட்டில் நிப்பாட்ட மாட்டோம். எங்கள் அம்மா வீட்டில் தான் நிப்பாட்டுவோம். அந்தளவுக்கு அவங்க காஞ்சு போனவங்க. இங்கே கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வரக்கூடிய அந்த இடத்துல தான் வயர்லாம் கொஞ்சம் இருக்குது. வயரில் படாமல் பார்த்து பொறுமையாக கருவேப்பிலையுமே நான் பறிச்சுக்கிட்டேன். இப்போ எல்லாமே பறித்து முடித்ததுக்கப்புறமா எங்கள் அம்மாவும் கஷாயம் போட்டுட்டாங்க. இந்த முருங்கைக்கீரை கஷாயம் குடித்ததுக்கப்புறமா 1 மணி நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் தான் நம்ம காஃபியோ அல்லது டீயோ போட்டு தருவாங்க. இது குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இந்த மாதிரி முழங்கால் வலி, கை கால் வலி, எந்த வலியுமே வலிக்காது. ரொம்ப உடம்புக்கு நல்லது. நானும் கொஞ்ச நாள் குடிப்பேன், அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுருவேன், கொஞ்ச நாள் குடிப்பேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இனிமேல் ரெகுலராக குடிக்கலாம்னு நானே நினச்சிக்கிட்டு இருக்கேன். முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கஷாயம் செஞ்சு குடித்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு அம்மா வீட்டு செல்ஃபில் நின்றுட்டே என்னால் பண்ண முடியாதுங்கிறதுக்காக கீழ் செல்ஃபில் கீழே அந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு ஸ்டார் கோலம் போட்டு 6 வெத்தலை வச்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணி முடிச்சுட்டேன். பிரசாதத்திற்கு கல்கண்டு தான் நான் வச்சுருந்தேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.